ஈழத்து சொந்தங்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சகோதரர் வன்னி அரசு அவர்களே, வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்களே, சென்சி செல்லப்பா அவர்களே, காரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். 1983 மும்பையிலேருந்து வந்து இங்கே ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து நடந்த கலைஞனாலாம் பயிர் செய்துட்டு இருந்தப்ப அங்கே மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டாகி அடித்து விரட்டப்பட்டு ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்களை சிங்களனை அடித்து உதைச்சி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு அகதிகளாக மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அனுப்பிச்ச காலத்தில் இருந்து ஐயா நான் பேசட்டுமா நீங்கள் பேசுறீங்களா? பேசுகிறாங்க பேசுகிறேன். இருக்குதா அவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பேசிட்டீங்களா? அந்த 1983 அப்போவே நான் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மவுண்ட் ரோட்டில் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்துருந்தேன். இன்றைக்கி இப்போ எனக்கு தெரிஞ்சு 15 லட்சம் பேருக்கு மேலே அகதிகளாக அங்கங்கே பிறப்பு தேடி போய் கனடா, அமெரிக்கா, லண்டன், உலக நாடுகள் எல்லாத்தையும் ஈழ மக்கள் என்னுடைய சொந்தங்கள் தமிழர்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ வருஷம் வச்சுருப்பாங்க. 93, 10, 20, 30 வருடங்களுக்கு மேலே அங்கேயே அந்த நாட்டு குடியுரிமை பெற்று அங்கங்கே வாழ்ந்து வருவாங்க. ரொம்ப வேதனையான விஷயம். நான் பல நாள் பல கன்னியரசுக்கு தெரியும், தமிழர்களுக்கு தெரியும். முதல் முறையாகவும் உங்களை சந்தித்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஈழ தமிழர்களால் இருக்கக்கூடிய உங்கள் மனநிலையை வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. அதனாலே நான் அடித்து வந்துட்டு உங்களை பார்க்கணுமா வந்தேன். எல்லா போராட்டத்துலேயும் கலந்து தெரிவித்து போராடி நானும் பல சொத்துக்களை இருந்திருக்கேன், தேர்தலில் இருந்திருக்கேன், போராட்டம் பண்ணியிருக்கேன். வன்னி அரசுக்கு எல்லாம் தெரியும். நம்ம சகோதரர் சிரிக்காதீங்க அப்படின்னு ஒரு அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் உணர்ச்சி வசப்பட்ட அழுதாரு. நானும் நிறைய அழுகிற மக்கள் இன்றைக்கும் உண்மையான தமிழர்கள் உள்ளுக்குள்ளே அழுதுட்டு தான் இருக்காங்க. இந்த போராட்டங்களால் என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் விளையாட்டில் பிரியங்கா காந்தி நினைக்கிறேன் இந்த ஈழ அழிவுக்கு முன்னாடி, இந்த 2009 முன்னாடி போய் நளினி 21 வருஷமாக உலகத்தில் ஒரு பொம்பளையை போட்டு அடங்கி வச்சுருக்காங்க. வெட்கக்கேடான விஷயம். காரி உண்மையில் கேவலமானது இந்திய அரசு. என்ன சட்டம்? விளையாட்டு சட்டம். அந்த அம்மாவை போய் இந்த அம்மா பார்த்துச்சு. நான் உண்மையை தான் பேசுவேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், யாரும் பயப்பட வேணாம், உங்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படும், மிக விரைவில் உங்கள் ஆசைகளாக நிறைவேறும், நிறைவேற நாள் தான் நமக்கு நல்ல நாள் அமையும். எங்கே டிக்கே மணி எங்கே வெளியே போகிறீங்க? உட்காரு. நான் பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். உட்காரு. என்ன சாம்ப போகிறீங்க? இதெல்லாம் அநியாயம். நீங்கள் வந்துடுங்க, வாங்க, வந்துடுவார் முக்கியமாக. பிரியங்கா காந்தி போய் ஜெயிலில் சட்டத்துக்கு புறம்பாக யாரும் அப்படி சந்திக்க முடியாது, நானும் நீயும் யாரும் பார்க்க முடியாது. போய் பார்த்தாங்க, பார்த்து என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அதுக்கு அடுத்த நாள் இருந்து தான் அங்கே இந்த அழிவு வேலை நடந்தது. இந்த இந்திய அரசு இது வரைக்கும் கோடியாக லட்சம் கோடியை தூக்கி அந்த சிங்களவனுக்கு கொடுத்து கேவலப்படுத்தி நம்மளை அசிங்கப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் வருது. நான் உங்களுக்கு நேரடியாக இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். வேல்முருகன் சார்லாம் அதை நோட் பண்ணணும். திபெத்து அவங்க நியாயமான இது 50-60 வருஷமாக தராமல் அந்த சீனாக்காரை ஏமாற்றிட்டு இருக்கோம். இந்த தலாய் லாமான்னு வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த திபெத்திய மக்கள் கொடைக்கானல், ஊட்டி, இன்னும் மலைவாசத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ரேஷன் கார்டு, பயங்கரமான சலுகைகள், லட்சம் கோடி தூக்கி அந்த அகதிகளாக வந்ததுனால அவங்க சீனாக்கார முகத்தை வச்சுக்கிட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத வேற ஒரு நாட்டுக்காரனா இந்த இந்திய அரசு லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அவங்கள பாதுகாக்கிற அதே வேலையில் ஏன் ரத்த சொந்தம் என்னோட சொந்தக்காரங்க தமிழர்களை அழிச்சு ஒழிச்சு இங்கே அகதியாக இருக்கவங்களுக்கும் கால் தூசோட கீழே
நடத்திட்டு இருக்கிறத நான் கேள்விப்படுறேன். நான் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது எந்த முன்னேற்றமும் நடக்கல. அதுக்கு இந்த அரசியல்வாதிகள்லாம் இன்னும் இது வரைக்கும் யாரும் பேசுறதில்லை. ஆனால் உள்ள அது வேதனையாகவே வச்சுக்கிட்டு என்னடா இந்த நாட்டில் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதெல்லாம் இப்போ அவங்க பதில் சொல்ல வேண்டிய வேலை வந்துருச்சு. அம்மையார் சோனியா காந்தி வருவார். இந்திய அரசு, நான் இந்திய குடிமகன் தான், ஆனால் இதை வெறுக்கணும், வேற இருக்கணும். இந்த சிஸ்டம் கூட சிங்களாவே மிக ஏங்க இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் கற்பழிச்சுக்கிட்டு பக்கத்தில் அது என்ன விடுதி விபச்சார விடுதி தமிழ்ச்சி வச்சு ஆரம்பிச்சு சிங்களவங்க விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கே என்ன மயிருக்கியா நீ 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குற? அந்த கற்பழிப்பு சொல்லுவோம் அந்த மாதிரி கவனியா பக்கத்தில் அது ஏன் தமிழ்ச்சியை கற்பழிக்கிறான்? உன் சட்டத்தை தூக்கி குப்பையில போடு. இனிமேல் இந்த இந்திய மீனவனை எவனாலும் அடித்தா இங்க இருந்து அங்க டெல்லிக்கு போற எல்லா மினிஸ்டரையும் உழைக்கணும். வீட்டை சேவை பண்ணணும். இவங்க ஈழத்தமிழர்கள் நீங்க கைதட்ட கூட பயந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு நான் கைதட்டவங்க நான் பேசல. என்ன வன்னியரசு ஐயா அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டோ அல்லது விலகிட்ட வெளியே வந்துட்டாங்க. அதை பத்தி கவலையில் ஆரம்பத்தில் இருந்து அவங்க உயிரை கொடுத்து போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்லாம் நாடகங்களாக தான் இங்க நடந்துட்டு பேசுவோம் மாநாடு இது நடத்துனாங்க. இங்கெல்லாம் கூட்டம் நடந்தது. நான் வெளிப்படையாக சொல்றேன், ஒரு 4 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆச்சு. ஏன் இதை போய் அங்கே பண்ணு கேவ பண்ணு அந்த கால் கேட்காம மன்மோகன் சிங் பலப்பாளையத்தை இழுத்து கட்டிட்டு உட்காந்துருக்காரு. அவனை போய் சட்டை புரியா எங்க ஓட்டு போட்டாங்க மக்கள்? என்ன நாடகம்? இந்த 1 வருஷம் 9 மாசத்துல எலெக்ஷன் வருதுன்னா முதல்ல வேல்முருகன் அவர்களே எல்லா அரசியல் கட்சிக்கு முதல்ல ஒரு பாடம் முகத்தி ஒரு எலெக்ஷன் நடக்கக்கூடாது. முதல்ல இந்த எலெக்ஷனை நிப்பாட்டு. முதல்ல இந்த தீர்வு இதுக்கு என்ன அதை முதல்ல முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண. யாரும் இங்கேருந்து 40 பேர் செலக்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. போய் ஒரு இதே புடுங்க போடுறதில்லை. அதை முதல்ல முடிக்கணும். எலெக்ஷன் பண்ண கூட அதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை அதை முதல்ல எடுக்கணும். ஏங்க இதை விட ஒரு அழிவு வேணுமா? கேவலம் வேணுமா? அசிங்கப்படணுமா? கர்ண கொடூரமா இப்படி குழந்தைகள் முதல் கூட உட்பட எல்லாத்தையும் இன்னைக்கு படமா வருது நிஜமா. இதை விட கேவலமா கொலை பண்ணி ஒரு கொலைகாரனா வீட்டுக்கு வந்து திருப்பதி சாமியில் போய் 2 கையை வச்சு நிற்கிறான். அவன் முகரை பாருங்க ஜீவனிக்க முடியல. மனுஷன் பேச முடியல. ரத்தன கம்பளை வச்சு வா என்ன நட்பு நாடு. நட்பு நாடு என்ன என்ன நட்பு நாடு? இருக்கிற நட்பு நாடு தேவையில்லை. உங்களால் அது முடியாது. ஆனால் இது மாறும். சரித்திரம் மாறும். எதிரிகள் அனைவரும் கொடூரமாக கொல்லப்படுவார்கள், மடிந்து சாவார்கள். அங்கே ஈழம் மலரும். இது நிச்சயமா தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றாக இருக்க முடியும். தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் அட்டகத்தி யாரா இருக்கட்டும் எல்லாம் வேற அட்டகத்திகளை தவிர இதுல உண்மையா சில சரித்திரங்கள் மாறும். சரித்திரங்கள் நிலைமை ஒளியும். இதை முதல்ல வருங்கால அரசியல் இருக்கிறவங்களும் சரி, சோனியா காந்தி, அம்மையார், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மன்மோகன் சிங், அந்த காங்கிரஸ் அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்திலிருந்து சென்று ஒரு அமைச்சர்லாம் இருக்கார். அவர் சின்ன வீடு மாதிரி ஏர்போர்ட்ல மட்டும் பேட்டி கொடுப்பார். அவங்க இருக்க பக்கத்துல என் வீட்டுக்கு பக்கத்துல தான் எல்லாம் இருக்காங்கப்பா. இந்த வேதனை தாங்க முடியாம வந்திருக்கேன். ஆனா இது இப்படி நீடிக்க கூட ராணுவ வேகத்தில் முடிவு எடுக்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும். மீனவர்கள் டெய்லி அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் இல்லை. சின்ன நாடு இது. நம்ம நாட்டுக்காரன் வந்து ஒரு நாள் முடிய பாடுறா அப்படிங்கிறான். கச்சத்தீவை கொடுக்கணும். அங்கே சீனாக்காரன் பாகிஸ்தான்காரன் துறக்கிட்டு இதே அமெரிக்கா ஐநா சபை என்ன தீர்மானம் கொண்டு விட்டான். ஐநா சபை ஒரு அயோக்கிய நாடுகள் சபை. அதெல்லாம் என்ன வழி இல்லாமல் அவன் நாட்டு கடமை இது பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம கேட்க வேண்டியது. ஆனால் ஒழுங்காக சொல்லலாம். அவன் மழை ரவுடினா நான் சின்ன ரவுடி நான் சொல்ல கேட்க வைக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா பான்கிமோ வச்சுனாங்க 2009 அங்கே இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கே பான்கிமோ போகல. அப்புறம் என்ன ஐநா சபை வெங்காயம் சபை சுப கந்துடை ஏமாத்து வேறு. நான் ஏதோ சும்மா குழப்பம் நடத்திக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இப்படியே இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான தாழ்வான வணக்கங்கள். உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இருக்கிற தமிழர்களாக நீங்கள் தெரியுறீங்க. இவ்வளோ பெரிய ஒரு இனப்பேரழிவு நடந்திருக்கு. இங்கே ஒரு கொசு கடிச்ச ஒரு எறும்பு கடிச்ச இல்லாமல் தான் அந்த தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா இயங்க விடலை. முழு காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தாலியை அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
இருக்கிற எல்லாம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனு, பெரிய பெரிய வியாபாரங்கள், பெரிய பெரிய கன்சன்ஸ் எல்லாம் வடநாட்டுக்காரங்க, இந்திக்காரன், மாறுவாடி. ஐயா முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு ஏன் உணர்வு வரலன்னா 5 மணி 6 மணிக்கு மேலே எவனுமே நிலைமையில இல்லை. அத்தனை கடை திறந்து எடுக்குது. எல்லாம் அடிச்சு கம்ப்ளீட் ஆகும். 60 வேலை எல்லாம் அடிச்சு அடிச்சு மல்லிங்க மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் கிட்னி ஆகுது, காலையில் போயிட்டு இருக்கான். அங்கே ஆடுவான். அதுக்கு தான் தமிழ். ஏன்னா இவங்க மூளையை மழுங்க செய்யறதுக்காக தமிழ்நாடு முழுக்க அந்த கடையெல்லாம் ஒழிஞ்சு அவங்க திருத்தணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். செல்ல பாருங்க, நீ ரொம்ப பாட்டு பாடணும், நிறைய தட்டி இருக்கணும். ஆமாம், நானே வருவேன் காய்ச்சல் கேட்டவங்கள்ட்ட. ஆனால் ஒரு தடவை குடிக்க பழகிட்டாங்கன்னா திருந்தவே முடியாது. 16 வயசு 15 வயசு 14 வயசு பசங்கள்லாம் குடிக்கிறாங்க. ஸோ அப்படி மூளையை மழுங்க அடிச்சிடுறாங்க. அவன்கிட்ட நம்ம சொல்கிறதெல்லாம் யார்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சினிமாவே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டுக்கார வெளி ஸ்டேட்காரர் தான் இருக்கும். நம்ம நாட்டில் தான் நடக்கும். நான் போய் ஆந்திராவில் நடிக்கலன்னா மனவாடு அவன் நம்ம இல்லைன்னுவோம், போட மாட்டான். கேரளாவில் போய் நம்ம நிற்க முடியாது. ஆனால் அவங்க அவங்க வந்து போடுவாங்க. அன்னை சொன்ன மாதிரி யாரும் மறக்கல, எல்லாத்துக்கும் தெரியும். சிவசங்கர மேனன் வந்து இன்னொருத்தர் அங்கே அப்புறம் நாள் முகத்தீங்கன்னா போவாங்க. நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள் ரொம்ப ரொம்ப நியாயமானது. இது செயல்படுத்துறதுக்கு உடனடியாக இல்லை இராணுவ ரீதியில் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் தான் முடியும். ஏன் ஒரு பத்திரிக்கை சொல்லணும், அங்கே போக முடியாது. இருக்கீங்களா, இவ்வளோ பேசுகிறீங்களா, அனுப்பு. எல்லாம் கட்சியிலேருந்து இருக்கிற எல்லாத்தையும் அங்கே அனுப்பு. என்ன நடக்குது நியாயம் அதை காட்டணும்ல. நல்லா அதை முதல்ல அமல்படுத்து. அப்புறம் என்னத்துக்கு நீ காசு கொடுக்குற? எத்தனை லட்சம் கொடுக்கு? இவ்வளோ தமிழ்நாட்டுக்கே என்ன பணம் கொடுக்குறீங்க? சும்மா இலவசமா ஏதோ இருக்கிற பணத்தை வச்சு இவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது எல்லாம் தமிழ்நாடு கருவருக்கு தான். ஏதோ ஒரு அரசியல் படுகொலையை வச்சுட்டு ராஜீவ் காந்தி கொண்டாந்து பழி வாங்கினா அது ஒரு அரசியல் படுகொலை. அதுக்கு என்ன எதுன்னு பார்த்துட்டு போ. ஏன் ஒரு இனத்தை தண்டிக்கிற? ஆனால் யார் எவங்க அப்பா ஏழை கூட தடுத்தாலும் ஈழமை தடுக்க முடியாது. அது ஈழம் அமையும், நிச்சயமாக அமையும். எவ்வளோ நாள் இது ஓடும் பார்த்துக்கிறோம். எவ்வளோ நாள் எங்களை ஏமாற்றிக்கிட்டு இப்படியே பல்பு காமிச்சுக்கிட்டு இப்படியே அல்வா கொடுத்துட்டு பார்க்கலாம். என்ற ஒரு கணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ரத்தம் கொதிக்குது அங்கே நடக்கிற நிகழ்வுகள். ஆனால் நம்ம கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. தேசியம், அப்புறம் என்னப்பா இறையாண்மை. அந்த இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது. எந்த ஹோட்டல் வைக்கிறாங்கன்னு தெரியல. சரியாக முடிச்சிருக்கு. இறையாண்மை கேவலப்படுத்தி ஒரு இனத்தவை தோண்டி அடித்து பட்ட பகலில் கொலபாதகம் பண்ணிட்டு இவங்க வெள்ளையெல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இனிமேல் தமிழனை ஒருத்தர் எங்கேயாவது மீனவர்கள் அடித்தாங்க இருக்கிற எல்லா மினிஸ்டர்களையும் அடிக்கணும். இது தமிழ் நீங்களாக ஈழத்து மக்களால் உங்களால முடியாது. இனிமேல் சாலிகைகள் கொண்டு போய் சேருங்க. நான் அரசியல் இல்லாமல் ஏதோ பொழப்புக்கு ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் வந்துட்டு இருக்கேன் தொழிலுக்காக அப்படின்னு. அதனால ஆனால் இப்படி நான் இருந்தே மாட்டேன். ஏதோ வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பொழப்புக்காக. இதை வச்சு தான் நான் பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே நிலை நீடிச்சா அப்புறம் நம்மலாம் தெருவில் இறங்கி அப்புறம் என்னோட போராட்டத்தை ஆரம்பித்தேன். அந்த நாள் மிக விரைவில் வரும் என்று முக்கியமாக வேல்முருகன் அவர்கள் சொல்லிக்கொண்டு இந்த சகோதரர்கள் சிறப்பாக பாடினார்கள். உங்களுடைய தாக்கங்கள் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். அது இவ்வளவு ஏயா பேசுவார். அடுத்து ஒரு சுற்றி சொல்ல வந்து எங்கே பார்த்தேன் நான் பாடி கேட்டுக்கிறேன். தான் நான் ஏழு விட்டுறேன். அப்புறம் கேட்டுக்கிட்டு கொடுமை சொல்லுவாங்க. ஆமாம் 15 லட்சம் பேர் சகோதரர் சரியாக எடுத்துக்கிட்டா 15 லட்சத்துக்கு மேலே இங்கே வெளிநாட்டில் இருக்கவங்க. நான் சோனியா அம்மா சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தானே இருக்காங்க, மன்மோகன் சிங். வேற ஒன்றும் நீங்கள் போடுங்க வேணாம். இந்த 15 லட்சம் பேர் அந்த மண்ணுக்காரன் தானே. நீ கொண்டாந்து திபெட்டி என்னென்ன இப்படி இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் நம்மளால பொறுக்க முடியலப்பா. ஒரு பெரிய வீடுனா ஒரு சின்ன வீடு மாதிரி அங்கே ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தள்ளிட்டு போப்பா. அவர் தள்ளிட்டு போ. பெரியவர்களே, 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் விரட்டி விடப்பட்டு அகதிகளாக இருக்காங்கல்ல.
நீ திபெத்திய அகதியெல்லாம் இங்க கொண்டாந்து தங்க வச்சு ராஜா வாழ்க்கை வாழ்றீங்க. நீ முதல்ல இப்ப தலையிட்டு அவங்க எல்லாத்தையும் அங்க போகும். அங்க இருக்கிற இடம் கூட ஒரு சிங்களம் இருக்க முடியுமாங்க? அவங்க வரமாட்டாங்க, அவங்க ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் நான் விளையாட்டா பேசிட்டு இருக்கிறேன் தவிர, ஒரு சொந்த மண்ணை விட்டு போன ஒரு மனுஷனோட கதி என்னங்கிறது நான் எனக்கு தெரியும். ஒரு 20 நாள் நான் இருக்க நேரிட்டது கனடாவில். 10 நாள் தாங்கிட்டேன். அங்கிட்ட இந்த ஜெகஜோதியா லைட்டு கிளப்பு அது இதெல்லாம் பார்த்து, இந்த தொடர்ந்தறிய ட்ரெஸ் போட்டு போய்கிட்டு இருந்தாரு, அதெல்லாம் பார்த்து அப்படியே ஓடிடுச்சு. அந்த 10 நாளைக்கு மேலே என் குடும்பம் என்ன பொழுதுச்சு பாருங்க. நம்ம முகம் தெரியல எங்கே பார்த்தாலும். கனடாவில் அமெரிக்கா எல்லாம் வேற ஒரு முகம் இருக்க முடியல. நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படா சந்திப்போம், எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா வீட்டுக்கு போவோம்னு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 30 வருஷம் 35 வருஷம் அவங்க குழந்தைகளை கட்டி கொடுக்கறது பிரச்சனை. மன்னன் சொந்த மண்ணை விட்டுட்டு வாழ்ந்து பிறந்த மண்ணை விட்டுட்டு போய் அகதிகளாக இருக்கிறவங்களோட தாய்மண் வேட்கை எவ்வளவு இருக்குங்கிறது இந்த நாசகாரர்கள் சாகையில தான் அவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க குடிவை இந்திய அரசு இப்போ 5 லட்சம் பேர் இல்லை 20 லட்சம் பேர் இன்னைக்கு பெரிய எவ்வளவு இருந்தாலும் எல்லாரும் ஒரே நாளில் திரண்டு வந்தான். இவன் பூண்டோட ராஜபக்சே குடும்பம் கோயில்தா நசுக்கி நாசகார பயமோடு சாவடிச்சு வளர்த்து அப்படித்தான் இவன் பண்ண. இங்க உள்ள ஒரு பிடிங்கினாலே ஒன்று கொடுக்க முடியாது. நம்ம அடி அடிச்சாதான் கௌதமன் சொன்ன மாதிரி அடி உதைகள்லாம் பிறக்கும். இது அன்பாலையெல்லாம் கேட்டுக்கிட்டெல்லாம் இந்த இந்திய அரசு செயல்படாது என்று கூறி எனது ஆலயத்தை வெளிப்படுத்த வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.